இந்த மாதிரி உயரம் குறைந்த தாழ்வான சேர்லையோ சோஃபாலையோ பெட்லையோ ஏன் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஹைட்ல கூட உட்காந்துட்டா திருப்ப எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? அதே மாதிரி குளிக்கும் போது நான் இந்த மாதிரி சின்ன ஸ்டூல் தாங்க சார் யூஸ் பண்ணி குளிக்கிறேன், இதுல உட்காந்தா கூட திருப்ப எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தாழ்வான நாற்காலி மாதிரியான ஒரு அமைப்புல உட்காந்துட்டு திருப்ப எந்திரிக்கிறதுக்கு எப்படி உங்க தசைகளை தயார்படுத்தணும், அதே மாதிரி உட்காந்துட்டு ஈஸியா எந்திரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உயரம் கம்மியா இருக்க சேர்ல இருந்து எந்திரிக்கிறதை விட இந்த மாதிரி நார்மல் சேர்ல உட்காந்தாலே எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதே டெக்னிக் தான் இந்த மாதிரி ஹைட் கம்மியா இருக்க சேர்ல உட்காந்தாலும் எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொன்னு, எழுந்திருவீங்க, உட்காரும் போது அப்படியே வேகமா அந்த அந்த கீழே இது வரைக்கும் வருவீங்க கண்ட்ரோலோட, அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் இல்லாம கீழே அப்படி உட்காந்துருவீங்க. ஸோ இதுக்கும் ரீசன் என்னன்னா, நான் இப்ப சொல்ல போற அந்த டெக்னிக்ல நீங்க பண்ணக்கூடிய தப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு சேர்ல இப்படி உட்காந்துருக்கோம்னா, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எழும்புறதுக்கு நம்ம உடம்பை ரெடி பண்ணணும், இந்த சேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப சொல்றேன். இப்ப சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா, இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால எந்திரிக்க முடியுதான்ட்டு. உடம்ப நேரா வச்சுட்டு மேல் உடம்பு அசையவே கூடாது, அப்படியே எழுந்து நிக்க முடியுதா பாருங்க. என்னால எந்திரிக்க முடியல, உங்களால எழுந்திருக்க முடிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஸோ இதே தப்பதான் நிறைய பேரு இப்படியே உட்காந்துக்கிறாங்க, மேல உடம்ப அசைக்கவே மாட்டாங்க, அப்படியே எழுந்து எழுந்து பார்ப்பாங்க. ஸோ அது முடியாது. அப்படி இல்லைன்னா ஃபுல்லா அப்படி குனிஞ்சுக்குவாங்க, குனிஞ்சிட்டு இப்படி எந்திரிப்பாங்க. அப்போ இப்படி எந்திரிக்கும் போது முழு வெயிட்டையும் முட்டியில போடும்போது முட்டி வலியால கஷ்டப்படுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சென்டர்ல நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சேரோட எட்ஜ்ல நகர்ந்து உட்காருங்க. நீங்க எந்திரிக்க போறீங்கன்னா சேரு சோஃபா பெட் எதுல உட்காந்தாலும் அதோட நுனி வரைக்கும் நகர்ந்து உட்காருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நகர்ந்து உட்காந்துட்டு காலை இப்படி முன்னாடி வச்சுக்க கூடாது, காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி முழு பாதமும் தரையில படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப வச்சுட்டு மேல் உடம்பு இருக்கு இல்லைங்களா, இதை லேசா அப்படி தள்ளுங்க. ஓகே, தள்ளிட்டு காலை அடுத்து புஷ் பண்ணணும் கீழே. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா கையையும் உங்க பெட்லயோ இல்ல சேர்லயோ அழுத்திட்டு இப்படி எழுந்திருக்கலாம். ஸோ உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் முன்பக்கமா தள்ளணும். முன்பக்கமா தள்ளி பாருங்க, இப்போ மொத்த வெயிட்டும் நான் காலில் போட்டேன். ஸோ முன்பக்கமா தள்ளிட்டு இப்போ இடுப்பை வந்து முன்னாடி தள்ளணும். இடுப்பை வந்து இப்போ இப்படி இருக்கமா, வெயிட்டை போட்டு இடுப்பை முன்னாடி தள்ளணும். முன்னாடி தள்ளினீங்கன்னா நேரம் நிமிர்ந்துருவீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இப்படி போட்டுட்டு இடுப்பை தள்ள மாட்டீங்க, அப்படியே உடம்பு அப்படி தூக்குவீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிமிருவீங்க. அது உங்க கால்களுக்கு அதிக அளவு அழுத்தத்தை கொடுத்து உங்களை கஷ்டப்பட வைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நுனியில நகர்ந்து உட்காடுறீங்க, வெயிட் அப்படி காலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இடுப்பை முன்னாடி தள்ளி நிமிர்றீங்க. இதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தலகாணி போட்டுக்கோங்க. தலகாணி போட்டு பொறுமையா பேக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க பாருங்க, முட்டி அப்படியே இருக்கணும், முட்டி இப்படி முன்னாடி உட்காரும் போது இப்படி போயிட்டு அப்படி விடக்கூடாது. முட்டி எங்கேயும் நகராம இடுப்பை வளைங்க பேக்ல, அப்பர் பாடியை குனிங்க. குனியறதுனா இப்படி குனிஞ்சு இப்படி கையால பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இப்படி நிமிர்றது, இது கிடையாது. குனியறதுனா பேக்கை பின்னாடி தள்ளி லேசா பாடியை ஃபார்வர்டா கொண்டு வந்து அப்படியே உட்காரணும். ஆனா இப்ப நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, உட்காரக்கூடாது, ஜஸ்ட் அந்த தலகாணியை இடுப்பை மட்டும் நல்லா கவனிங்க, முட்டியை கவனிங்க. ஸோ முட்டி மூவ் ஆகாது, இடுப்பை மட்டும் பின்னாடி தள்ளி ஸ்லோவா டச், திருப்ப அப்படியே எப்படி கீழே போகணுமோ அப்படியே மேலே எந்திரிக்கணும். ஸோ நேராக பார்க்கணும், அப்பர் பாடி ஸ்டிஃபாக ஒரே லைனில் இருக்கணும், இடுப்பை மட்டும் பின்னாடி தள்ளணும், அப்படியே முட்டியை பெண்ட் பண்ணி உட்காரணும். முட்டி வந்து கட்டை விரலுக்கு முன்னாடி போகலை பாருங்க, அப்படியே இருக்கணும். ஓகே, ஸோ இடுப்பு அப்பர் பாடியை அதே பொசிஷனில் வச்சுக்கிறேன், பாடியை ஃபார்வர்டாக கொண்டு வரேன். இது நேராக ஆனால் கூட நீங்கள் லேசாக முன்னாடி வந்துட்டு மொத்த வெயிட்டி காலில் லிஃப்ட் பண்ணி இடுப்பை முன்னாடி தள்ளி நிமிர்ந்து நிற்கணும். பாடியை வந்து ஒரு ரோபோ மாதிரி நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக உட்காந்து ஸ்லோவாக எழுந்து நிற்கணும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை பில்லோ இல்லாமல் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் செகண்டு. ஓகே, ஸோ பில்லோ இல்லாமல் எப்படி இந்த ஹிப் ஹிஞ்சிங்னு சொல்லுவோம் இந்த மூமெண்ட் பேர், இதையும் ஒரு 10 முறை பில்லோ இல்லாமல் உட்காந்து உட்காந்து எழுந்து உங்கள் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் இப்படியே நிற்பீங்க, இல்லைன்னா நேராக எந்திரிக்கும் போது இப்படி எந்திரிப்பீங்க, உடம்பே முன்னாடி போகாது, உடம்பு நேராக இருக்கும், இப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அப்படியே பின்னாடி சாயிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்திரிக்கும் போது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம கரெக்டா பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ், இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு காலை இப்படி வச்சுக்கிறோங்க, இன்னொரு காலை முன்னாடி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ வச்சுட்டு ரெண்டு கையும் இப்படி ஒரு ஷோல்டர் மேல இன்னொரு ஷோல்டர் மேல ரெண்டு கையும் வச்சுட்டு அப்படியே நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேசா பாடியை ஃபார்வர்ட் லீன் பண்ணிட்டு
காலை ஊனிட்டு இடுப்பை முன்னாடி தள்ளி எழுந்துக்கோங்க. 1. உட்கார்ற வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி இந்த சைடு ஒரு 10 முறை. ஓகேங்களா? ஸோ 10 முறை இந்த காலில் வெயிட் போட்டு எழுந்துட்டீங்கன்னா, அடுத்தது இந்த காலை முன்னாடி வச்சுக்கணும், அடுத்து ரைட் லெக்கை பின்னாடி வச்சுக்கணும். தெரியுதுங்களா? இதை இங்கே வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன், வச்சுட்டு அதே மாதிரி எழுந்திருக்கும். இது ரெண்டும் ஈஸியாச்சுன்னா உங்க லெக்கோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த டாய்லெட் மாதிரி அந்த லெவல்ல உட்காந்தா கூட எந்திரிக்கிறதுக்கான சப்போர்ட், ஸ்ட்ரென்த், கோஆர்டினேஷன், பேலன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இதை 10 டைம்ஸ் பண்ணுங்க. டெய்லியும் பண்ண போறீங்கன்னா 10 முறை பண்ணுங்க. இல்ல வாரத்துல 2 நாள் தான் பண்ண போறீங்கன்னா இதை 2 செட்டா பண்ணுங்க. ஸோ 10 முறை எழுந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை. ஓகே. 3வது எக்ஸசைஸ், சேர்ல 1 வாரம் 2 வாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டூல் வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே இல்லாம ரொம்ப மேலேயே இல்லாம ஒரு நார்மல் சேரை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுல நான் சொன்ன அதே டெக்னிக். ஓகே. ஸோ உட்காடுறீங்க, 2 கையும் ஷோல்டர்ல வச்சுக்கிறீங்க, பாடியை கொஞ்சம் ஃபார்வர்டா கொண்டு வந்துட்டு அப்படியே காலில் வெயிட் போட்டு இடுப்பு இங்கே பாருங்க, இடுப்பு இப்படி இருக்க இடுப்பு முட்டி பாருங்க அங்கேயே தான் இருக்கு, இடுப்பு தான் இப்போ நான் மூவ் பண்ண போறேன். ஸோ வெயிட்டை வந்து காலில் போட்டு அப்படியே இடுப்பை முன்னாடி தள்ளி எழுந்து நிகழ்றீங்க. திருப்ப இடுப்பை பின்னாடி தள்ளி அதே மாதிரி உட்காருங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களால நார்மலா இடுப்பை யூஸ் பண்ணி நேரம் எந்திரிக்க முடியல அப்படின்னா இது மாதிரி ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கோங்க. சேம் மெத்தட். ஸோ பாடியை முன்னாடி தள்ளி காலை இடுப்புல போட்டு நேரம் எழுந்து நிக்கணும். லேசா யூஸ் பண்ணுங்க. ஃபுல் வெயிட் இதுலயே கொடுத்து கைக்கு எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம அடுத்து நான் கைக்கு எக்ஸசைஸ் சொல்றேன். பட் கைக்கு எக்ஸசைஸ் பண்றதை விட காலில் அதிக அளவு பலத்தை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ். ஸோ பாடியை முன்னாடி தள்ளுறீங்க, அப்படியே இடுப்புல வெயிட்டை போட்டு இடுப்பை முன்னாடி தள்ளி நிமிர்ந்து நிற்கிறீங்க, திருப்ப பேக்கை பின்னாடி தள்ளுறீங்க, அப்படியே உட்காருங்க. முட்டி பாருங்க, முட்டி இப்படி முன்னாடி போகக்கூடாது, முட்டி அப்படியே தான் இருக்கணும், பேக்கை பின்னாடி தள்ளி உட்காரணும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ். இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இதுலேயே தான் இந்த ஸ்டூலும் இல்லாமல் பண்ணி பார்க்கணும். ஸ்டூல் இல்லாமல் ஃபுல்லாக பிடிச்சிட்டு முட்டி அப்படியே வச்சுட்டு முடிஞ்சா பண்ணுங்க, முடியாதவங்க இது ஸ்டூல் இல்லாமல் பண்ண வேண்டாம், ஸ்டூல் மட்டும் வச்சுட்டு அதோட பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் கால் வலி வரலன்னா மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க. கால் வலி வந்தால் அடுத்த 1 வாரத்துக்கு கேப் விட்டுட்டு அடுத்த வாரம் பண்ணுங்க. வாரத்துக்கு 1 முறை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேக்கை பின்னாடி தள்ளுறோம். ஃபுல்லாக எவ்வளோ தூரம் கீழே போக முடியுமோ போயிட்டு திரும்ப அதே மாதிரி பேக்கை பின்னாடி தூக்கி பேக்கை முன்னாடி தள்ளி நிமிர்ந்து நிற்கிறோம். பேக்கை பின்னாடி தள்ளி அப்படியே உட்காடுறீங்க, திருப்ப பேக்கை பின்னாடி தூக்கி முன்னாடி எழுந்திருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ முட்டி ஸ்ட்ரெயின் ஆகாமல் பேக்கை பின்னாடி தள்ளி பேக்கில் எல்லா லோடையும் போட்டு உட்காரணும். அடுத்தது அப்பர் பாடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் இப்படி கையை உங்கள் முட்டிலேயே ஊனி எழுந்திரிச்சாலும் சரி, இல்லை எதையாவது பிடிச்சி இழுத்து எழுந்தாலும் சரி, உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வால் புஷ்அப்ஸை நீங்கள் டெய்லியும் பண்ணலாம். ஸோ வால்ல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு நின்றுக்கோங்க. 2 கையும் வாலில் வச்சுட்டு ஸ்லோவாக பெண்ட் பண்ணி எழுமுங்க. 1 2 இந்த மாதிரி 2 கையும் இப்படி வாலில் வச்சுட்டு ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு வரக்கூடாது. கொஞ்சம் எல்போவை கீழே ஷோல்டர் தூக்காம எல்போவை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கிட்ட போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி 10 முறை. உடம்பு இப்படி குனிஞ்சிட்டு இப்படி நிமிர்ந்துட்டு இருக்கக்கூடாது, கையை அப்படியே வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கையை பெண்ட் பண்ணுங்க, திருப்ப ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு அப்பர் பாடியை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. இதுல இந்த மாதிரி ஆர்ம் ரெஸ்ட் இருக்க சேர் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், நீங்களும் பிளாஸ்டிக் சேர்லேயே ட்ரை பண்ணாதீங்க. பட் இங்கே அவைலபிலிட்டி இதுதான் இருக்கு. ஸோ நீங்கள் கூடுமான வரை ஒரு அயன் சேர் யூஸ் பண்ணுங்க, அதாவது இரும்பு சேரோ இல்லை மர சேரோ யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஓகே. சரி, இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எட்ஜில் நகர்ந்து உட்காந்துட்டு 2 கையும் புஷ் பண்ணி பாடியை போய் மேலே தூக்குங்க. ஓகே. திருப்ப கீழே விட்டுருங்க. ஸோ கையை ஊனி எழுந்து நிற்கிறீங்க, பேக் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டீங்க, திருப்ப உட்காடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை எழுந்து உடம்பு இப்படி பிடிச்சி பொறுமையாக விட்டீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய செஸ்ட் மசில் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடும். இது பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு கையில் ஏதாவது வலிக்குதுன்னா சேம் ஒரு 1 வீக்குக்கு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்த எக்ஸசைஸ் இது வந்து நம்ம எதையாவது பிடிச்சி இழுத்து எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த எக்ஸசைஸ். ஸோ 2 கையும் உங்களோட இந்த ஷோல்டர் லெவலுக்கு கொஞ்சம் கீழே செஸ்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த செஸ்ட் லைனுக்கு நேராக 2 கையை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் அகலமாவே இந்த ஷோல்டரை விட்டு கொஞ்சம் வெளியில போற மாதிரி அகலமா பிடிச்சிக்கிட்டு 2 காலையும் இந்த மாதிரி ஒரு கதவு ஓரமோ இல்லை ஜன்னல் ஓரமோ, ஜன்னல் இருக்க செவர் ஓரமோ இப்படி ஒட்டி வச்சுட்டு இப்படி தொங்குற மாதிரி. பார்த்தீங்களா நான் கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கேன்னா, ஸோ இப்படி நின்றுட்டு அப்படியே முன்னாடி எடுக்கணும். 1 2 3 இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவலை இந்த இடத்துல அதே அளவு ஹைட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா இப்போ தூரம் கிடச்சிரும் சரிங்களா. ஆனால் காலை நல்லா கிட்ட எடுத்துட்டு வச்சுக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிக்கணும். இது வந்து டஃப்பாக தான் இருக்கும். வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், முடியாதவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்புறம் என்னால் தான் நீங்கள் கீழே ஏதாவது விழுந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்து விழுந்தேன்னு வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தொங்குற மாதிரி நின்றுட்டு அப்படியே பாடியை ரைஸ் பண்ணுங்கள். 1 திரும்ப கையை ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். திரும்ப கையை பெண்ட் பண்ணி பாடியை முன்னாடி கொண்டு போகணும். 2 ஸோ குனிஞ்சிட்டு இப்படி நிமிரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 முறை கையை மடக்கி மடக்கி பாடியை மேலே தூக்கி இப்படி பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளும் இந்த மாதிரி உயரம் குறைந்த சேர்ல இருந்து நீங்கள் ஈஸியாக எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இந்த மாதிரியான இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் மூட்டு பிரச்சனை இருக்கவங்க, இடுப்பு பிரச்சனை இருக்கவங்க, 50 வயதுக்கு மேற்பட்டவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற பயிற்சிகள் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து அதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த எக்ஸசைசஸை பண்ணி பயன்பெறலாம். அதே மாதிரி நீங்க எங்ககிட்ட டைரக்டா லைவ்ல ஆன்லைன் எக்ஸசைஸ் கோர்ஸ்ல கலந்துட்டு எக்ஸசைஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கீழே தெரியிற நம்பருக்கு ஃபோன் கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் டைமிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுலேயே எங்ககிட்ட எக்ஸசைசஸ் கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவல்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.